Hello friends, இன்னைக்கு நான் பார்க்க போற ரெசிபி காடை பிரியாணி. குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் பிரியாணி அப்படினா பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் காடை வச்சு ஒரு சூப்பரான காடை பிரியாணி பண்ணிருக்கேன். வாங்க காடை பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/4 கிலோ காடை, அதாவது 5 காடை கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1/4 கிலோ அளவுல காடை எடுத்திருக்கேன். அதனால 1/4 கிலோ ரைஸ், இந்த பவுல்ல 1 பவுல் ரைஸ் எடுத்திருக்கேன். நான் 1/4 கிலோ இருக்கு ரைஸ். வாங்க இப்போ பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கர் சூடானதுக்கு அப்புறம் 100 ml எண்ணெய் ஆட் பண்றேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம இந்த பட்டை இலை, பட்டை, அன்னாச்சி பூ, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு எல்லாமே போட்டு எண்ணெயில பொரிய விடணும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் போடுங்க. இதெல்லாம் பொரிஞ்சதும் நான் வந்து குட்டி குட்டி பச்சை மிளகாய ஒரு 6 மிளகாய் வந்து போட்டிருக்கேன். இது எங்க வீட்டுல முளைச்ச மிளகாய். 150 கிராம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். எண்ணெயோட சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன். இதையும் இந்த வெங்காயத்தோட சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போதும். அதனால நல்லா எண்ணெயில வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு கை புதினா, ஒரு கை மல்லி ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் புதினா மல்லியை போடுங்க. அப்பதான் அந்த புதினா மல்லி ஃபிளேவர் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயத்துல எல்லாம் இறங்கி கிடைக்கும் நம்மளுக்கு. கூடவே நான் 100 கிராம் தக்காளி பழம் ஆட் பண்ணிருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். பாருங்க, இப்போ வந்து நமக்கு தக்காளி வதங்கிருச்சு. இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து காடை ஆட் பண்ணலாம். நான் வந்து ஒரு காடையை 4 கட் பண்ணி வாங்கியிருக்கேன். 5 காடை வாங்கியிருக்கேன். வெயிட் வந்து 1/4 கிலோ இருக்கு. இதை நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சிருந்தேன். இப்போ இந்த இதோட போட்டு இந்த காடையை நம்ம நல்லா பரட்டி எடுத்துக்கணும். இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே காடையில போகணும். நம்ம எண்ணெயில நல்லா காடையை வந்து வதக்கி எடுக்கணும். வதக்கும் போது இதுல வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு வதக்குங்க. அப்பதான் அந்த காடையில இருக்கிற அந்த ஒரு ஸ்மெல் எல்லாமே இல்லாம நமக்கு பிரியாணி வந்து நல்லா டேஸ்டா கிடைக்கும். இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் நான் வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்றேன். 3 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிருக்கேன். 50 ml தயிர் ஆட் பண்ணிருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே காடையில சேரணும். அதனால நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. மசாலா எல்லாம் காடையில நல்லா சேர்ந்துரும். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதனால நல்லா பரட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுறலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு பாருங்க, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு இந்த மசாலா எல்லாம் காடையில சேர்ந்து, காடையும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50% உங்களுக்கு வந்து நல்லா வெந்திருக்கும். பாருங்க, இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். இந்த பவுல்ல நான் 1 பவுல் ரைஸ் எடுத்திருந்தேன். அதனால 2 பவுல் நான் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணிட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தண்ணி வந்து கொதிச்சு வரணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுருங்க. நல்லா நமக்கு கொதிச்சு வரணும். இந்த மாதிரி கொதி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் கொதிச்சு வந்தாலுமே நீங்க வந்து ரைஸ் போடக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டுருங்க. அப்பதான் அந்த காடை வந்து நல்லா வெந்து கிடைக்கும் நம்மளுக்கு. உடனே ரைஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தம் கட்டுவோம். அப்போ வந்து காடை வந்து சரியா வேகாம இருக்கும். ரைஸ் போட்டு ஒரு 2 மினிட்ஸ்ல தம் கட்டிடுவோம். ஸோ அதனால நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறம் நீங்க ரைஸ் போடுங்க. நான் ஜீரக சம்பா அரிசி 1/4 கிலோ அரிசி போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு விட்டுருங்க. ரைஸ் எல்லாம் நமக்கு நல்லா மேல வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இதுல வந்து நம்ம லெமன் ஆட் பண்ணணும். நான் வந்து 1/2 லெமன் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட போறேன். கூடவே கொஞ்சோண்டு புதினா மல்லி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, 5 மினிட்ஸ் நம்ம அடுத்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டோம்னா இந்த மாதிரி ரைஸ் வந்து மேல வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் லெமன் புதினா எல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த ரைஸ் வந்து நம்மளுக்கு 1/4 பதத்துக்கு வந்து வெந்துருச்சு. இதை வந்து நம்ம சமப்படுத்தி விட்டுட்டு நான் இது கூட வந்து பட்டர் ஆட் பண்றேன்.
கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெய் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு மூடிடுங்க. நான் இங்கே வந்து ரைஸ் போட்டதுக்கு முன்னாடியே ஒரு கல் தோசைக்கல் வந்து பக்கத்தில் சூடு பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கல் வந்து சூடாக இருக்கு. குக்கரை மூடிட்டு நம்ம இந்த குக்கரை தூக்கி இந்த தோசைக்கல் மேலே வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சிருங்க. அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மாதிரி தான் வைக்கணுங்க. வச்சிருங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. ஏன்னா கல்லோட சூடு அந்த அடியில் இருக்கிற சூடில் அந்த பிரியாணி வந்து நல்லா தம் ஆயிரும். 15 மினிட்ஸ் கழிச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் குக்கர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்க பிரியாணி நல்லா செட் ஆயிருச்சு. நம்மளுக்கு மசாலா எல்லாமே ரைஸோட சேர்ந்து கறியெல்லாம் வெந்து ஒரு சூப்பரான காடை பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, இந்த மாதிரி ஃபிஷ் பிரியாணி வச்சு நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காடை வச்சு நீங்கள் இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். காடை 65 கிரேவி இதோட இந்த பிரியாணி நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாட்டர்டே ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.